கன்னி ராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த 2026 எப்படி இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து முற்பகுதி அப்படின்போது 1/6/2026 வரைக்கும் சனி பகவான் எங்கே இருக்காரு? 7ஆம் பாவம். சனி 6ஆம் பாவம். ருணரோக சத்ருஸ்தானத்தில் ராகு, குருனோட பார்வை இருக்குது. கடன்லேருந்து விமோச்சனம் வரணும் அப்படின்னு அப்படி ஹானஸ்டாக தான் நீங்கள் செய்வீங்க, மிஸ்யூஸ்லாம் பண்ணிக்க மாட்டீங்க. இருந்தாலும் எல்லா ராசிகளையும் சுய ஜாதகம் 6/2026 2026 முடிய சனி சேம் கண்டக சனி தான். ஆனால் அவர் மேலே குருனோட 9ஆம் பார்வை, உச்ச பார்வை. ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் தீபா லாலன். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா 2026ஆம் வருடம் ஆங்கில புத்தாண்டு பலன்கள் தாங்க பார்க்க போகிறோம். அது பலன்களை பார்க்குறதுக்கு முன்னாடி அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். பொதுவாக நான் முதல் கொண்டு எல்லாரும் எதிர்பார்க்குற விஷயம் ஒன்று, இந்த புத்தாண்டாவது ஏதாவது நம்ம ராசிக்கு இவங்கெல்லாம் நல்லது சொல்லிட மாட்டாங்களா அப்படின்னு எதிர்பார்க்குறவங்க ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, நம்மளை கமெண்ட் பண்ணுறதுக்குனே பார்ப்பாங்க. இந்த வருஷமும் இவங்க நல்லது தான் சொல்ல போகிறாங்க, பெருசாக நம்மளுக்கு நல்லது நடக்குதா இல்லையான்னு பார்க்கலாம், இல்லைனா கமெண்ட் அடிக்கலாம் அப்படின்ற மாதிரி பார்க்குறவங்களும் உண்டு. நம்ம பொதுவாக வந்து பாருங்கள், எக்ஸாக்ரேட் பண்ணியும் சொல்கிறதில்ல. நம்ம வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறத மாற்றி சொல்கிறதும் இல்லை. உனக்கு ஜாக்பாட் அடிச்சிட்டோம், நீ கோட்டீஸ்வரன் ஆகிடுவேன் அப்படின்னு சொல்கிறதில்ல. உள்ளதை உள்ளபடியே அப்படி தான் நான் சொல்லிட்டு வரேன். அதுக்காகவே நீங்கள் இந்த உருட்டு அப்படின்ற வார்த்தையெல்லாம் யாருக்கு வேணால் சொல்லுங்கள், எனக்கு சொல்லக்கூடாது அப்படின்ற ஒரே காரணத்துக்காக நான் பிளானட்ரி பொசிஷன் வச்சு எந்த பாவத்தில் எந்த கிரகங்கள் இருந்தால் என்னென்ன மாதிரி பலன்கள் கொடுப்பாங்க அப்படின்னு தான் சொல்லிட்டு வரேன். ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு சொல்கிற மாதிரி இப்பயும் சொல்கிறேன். நேரத்தை வீண் பண்ணாமல் சட்டுன்னு நம்ம பலன்களுக்குள்ளே போயிடலாம் வாங்க. கன்னி ராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த 2026 எப்படி இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து முற்பகுதி அப்படின்போது 1/6/2026 வரைக்கும் சனி பகவான் எங்கே இருக்கார்? 7ஆம் பாவம். சனி கண்டக சனியாக இருக்கார் அப்படின்போது 3 விஷயத்தில் கவனம் அப்படின்னு தேவை. ஒன்று, நம்மளோட வாழ்க்கை துணையோடையும் நம்மளோட பிஸ்னஸ் பார்ட்னர்கிட்டையும் ஒரு கவனம் அப்படின்றது வேணும். எப்படி கவனம்? நான் என்ன செஞ்சாலும் என் பொண்டாட்டிக்கிட்ட சொல்லிட்டு செய்யணும்ப்பா. உட்காந்தா பொண்டாட்டிக்கிட்ட சொல்லுவேன், நின்னா பொண்டாட்டிக்கிட்ட சொல்லுவேன், வெளியே போனால் பொண்டாட்டிக்கிட்ட சொல்லுவேன். நான் ஒரு கடையில் போயிட்டு பால் வாங்க சொன்னாங்க, போய் பால் வாங்க போனேன், பால் இல்லைன்ட்டாங்க. 2வது கடைக்கு போனேன், அது ஒரு பொம்பளை இருக்க கடை, அதனால் இந்த கடையில் பால் இல்லை, அதனால் அந்த அம்மா கடையில் போயிட்டு பால் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்றது முதல் கொண்டு சொல்லணும். சொல்லனா என்ன ஆகும்? சொல்லனா வந்து பார்த்திங்கன்னா குடும்பத்தில் விரிசல் அப்படின்றது வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. அப்போ டிரான்ஸ்பரன்சி அப்படின்றது வச்சுக்கோங்க, உங்களோட லைஃப் பார்ட்னர் கூடயும் உங்களோட பிஸ்னஸ் பார்ட்னர் கூடயும் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து பாருங்கள், இந்த 7ஆம் பாவம் அப்படின்னாலே கண்டக சனி பேர்லேயே வருது இல்லைங்களா? ஆரோக்கியத்தில் கவனம் அப்படின்றது தேவை. அதே மாதிரி பயணத்தில் கவனம் அப்படின்றது தேவை. நிறைய கன்னிராசி அன்பர்கள் லவ்வில் வந்து பார்த்திங்கன்னா பிரேக்கப் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு, ரிலேஷன்ஷிப்பில் பிரேக்கப் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. இதெல்லாம் ரொம்ப டிரான்ஸ்பரன்சி வச்சுக்கிறீங்க அப்படின்னா பிரேக்கப் வரத்துக்கு வாய்ப்பு கிடையாது. டிரான்ஸ்பரன்சி இல்லை அப்படின்னா அது திருமண வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, உறவு முறைகளாக இருந்தாலும் சரி, காதலாக இருந்தாலும் சரி, அதில் கொஞ்சம் கசப்பு தட்டுறதுக்கு வாய்ப்பு உண்டு, கவனம் அப்படின்னு வச்சுக்கோங்க. சரி, அடுத்து ராகு 6ஆம் பாவம். ருணரோக சத்ருஸ்தானத்தில் ராகு, குருனோட பார்வை இருக்குது. கடன்லேருந்து விமோச்சனம் வரணும் அப்படின்னு நினச்சா விமோச்சனம் ஆயிடணும்னு நினச்சிங்கன்னா விமோச்சனம் அப்படின்றது கிடைக்கும். நோய் இல்லாத வாழ்க்கை வாழணும் அப்படின்னா நோய் இல்லாத வாழ்க்கை வாழ முடியும். ப்ராப்பராக வந்து பார்த்திங்கன்னா உணவு முறை, டாக்டர் சொல்லக்கூடிய மருந்து மாத்திரைகளை கரெக்டாக எடுத்து வைத்திய முறைகளை கரெக்டாக ஃபாலோ பண்ணி ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருந்தீங்கன்னா கடன்லேருந்து ஒரு விமோச்சனம், நோய் இல்லாத ஒரு வாழ்க்கை. எதிரிகள் அப்படின்றது ஆப்வியஸ்லி இருக்க வாய்ப்பு கிடையாது ராகு 6ஆம் பாவம் அப்படின்றது. அதே மாதிரி எதிரிகள் இருந்தாலும் அவங்கள சமாளிக்கக்கூடிய திறனையும் ராகுவே கொடுத்துருவார். இது ஒரு பெரிய ப்ளஸ். சரி, குருனோட பார்வை இருக்கிறதுனால நல்லது பற்றி மட்டுமே யோசிக்கலாம். கேது 12ஆம் பாவம் கேது, மோட்ச வரைய ஸ்தானத்தில் கேது. எனக்கு வெளிநாடு போயிட்டு இங்கே இருந்து 10 மலைக்கு போயிட்டு 10 மலை முருகனை பார்க்கணுன்னு எனக்கு ஆசை இருக்கியா? போய் பார்க்கலாயா? இங்கே இருந்து நான் வந்து கதிர்காமம் போயிட்டு கதிர்காம வேலவனை போய் பார்க்கணுன்னு ஆசை இருக்குது, தாராளமாக பார்க்கலாம். இந்த மாதிரி இறை சார்ந்த எண்ணம் அப்படின்றது மேலோங்கும். புரியுதுங்களா? எனக்கு தீர்த்த யாத்திரை போகணுன்னு ஆசை இருக்குது, எனக்கு காசி கயா போகணுன்னு ஆசை இருக்குது, புனித நதிகளில் நீராடணும்னு ஆசை இருக்குது, வெளிநாடு போயிட்டு நான் டூர் போகணுன்னு ஆசை இருக்குது, வெளிநாட்டில் போய் சம்பாதிக்கணும் அப்படின்னு ஆசை இருக்குது. இந்த மாதிரி நிறைய ஆசைகள் வருங்க, தாராளமாக நீங்கள் செய்யலாங்க. செய்யக்கூடிய ஒரு பிராப்தத்தை கேது பகவானே ஏற்படுத்தி கொடுப்பான் அப்படின்னு சொல்லலாம். சரி, அதுக்கடுத்து குரு பகவானை பற்றி சொல்லணும் அப்படின்னா தொழில் ஸ்தானத்தில் குரு தொழில் குருவாக இருக்கார். பொதுவாக ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, 10ல் குரு பதவி பறி போகும் அப்படிம்பாங்க. எல்லாருக்கும் அப்படி நடந்துருமா? அப்படி கிடையாதுங்க. 10ல் குரு அப்படின்போது நம்மளுக்கு ஒர்க் ப்ரெஷர்ஸ் அதிகமாகும். அதை நம்ம ஓவர்டேக் பண்ணுறோம் அப்படின்னா, ரொம்ப சின்சியராக டெடிக்கேட்டடாக ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா தொழிலில் மேன்மை முன்னேற்றமும் வரும். 2 எக்ஸ்ட்ரீம், இப்படியும் வரும் அப்படியும் வரும்.
நீ இங்கே பயங்கர ஹார்ட் ஒர்க் கொடுத்தியானா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தராசு அழகாக கீழே இறங்கும் அப்படின்லாம் வெயிட்னால நல்ல வருமானம் வரும் அப்படின்றது அர்த்தம். புரியுதுங்களா? ஸோ எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்களோ குரு உங்களை ஒன்றுமே பண்ண மாட்டான். அந்த தொழிலும் வந்து பாருங்கள் ஓரளவுக்கு நேர்மை அப்படின்றத வச்சுக்கோங்க. ஏன்னா குரு அப்படின்னாலே நேர்மையான நாணயமான கிரகம் அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக கன்னி அப்படி ஹானஸ்ட்டாக தான் நீங்கள் செய்வீங்க, மிஸ்யூஸ்லாம் பண்ணிக்க மாட்டீங்க. இருந்தாலும் எல்லா ராசிகளையும் சுய ஜாதகம் அப்படின்னு ஒன்று இருக்குது இல்லைங்களா? கிரகங்களோட சேர்க்கை, கிரகங்கள் உட்கார்ற இடம், கிரகங்களை பார்க்கக்கூடிய பாபர்கள் இப்படி நிறைய இருந்தால மாறுபாடு அப்படின்றதுக்கும் அதனால் நாங்கள் சொல்லக்கூடிய விஷயத்துக்கு சொல்கிறோம். பெருசாக யோசிக்க வேண்டாம். சரி, இது முற்பகுதி. இப்போ அப்படியே பிற்பகுதிக்கு வரலாம். 1/6/2026 2026 முடிய சனி சேம் கண்டக சனி தான். ஆனால் அவர் மேலே குருனோட 9ஆம் பார்வை உச்ச பார்வை. அப்போ சனி அப்படியே அமைதியாகிடுவார். நான் உன்னை கெடுக்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன்ப்பா, குரு வேற என்னை பார்த்துட்டா, எனக்கு வேறு வழி இல்லை, என்னால் உன்னை கெடுக்க முடியாது அப்படின்னு நான் அமைதியாக தான் ஆகி ஆகணும் அப்படின்ற மாதிரி அமைதியாகிடுவான். இது ஒரு பெரிய ப்ளஸ் 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 போடலாம். ராகு 6ஆம் பாவம், ருணரோகு சத்ருஸ்தானத்தில் ராகு, குருனோட பார்வை கிடையாது. ஆரோக்கியத்தில் கவனம் அப்படின்றது வேணும். அதே மாதிரி கடன் பெரிய லெவலில் வாங்கவும் கூடாது, கடன் பெரிய லெவலில் கொடுக்கவும் கூடாது. யார்கிட்டையும் தேவையில்லாமல் வம்பு தும்பு இதெல்லாம் போகக்கூடாது. அவங்களா வலியே சண்டை போட வந்தால் கூட ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள், இதோ போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடணும். நம்ம சண்டை போடுற வேலை நம்மளுக்கு வேணாம் இல்லைங்களா? நம்ம பாட்டு நம்ம கம்முன்னு வந்துடணும் அப்படின்னு சொல்லலாம். கேத்து சேம் பொசிஷனுங்க. கேத்துல பெருசாக எந்த விதமான மாற்றமும் கிடையாது. அதே மாதிரி குரு பகவானை பற்றி சொல்லணும் அப்படின்னா குரு லாபகுருவாக இருக்கார். லாபகுரு என்ன பண்ணுவார்? நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் ஒரு அபரிவிதமான லாபம் அப்படின்றத ஏற்படுத்துவார். அதுக்கு நம்ம நல்ல தொழில் செய்யணும், நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணணும். நீங்கள் வேலை செய்கிறதா இருந்தாலும் உங்களோட வேலைகளை உங்களோட உயர் அதிகாரிகள் கவனிப்பாங்க. இவனுக்கு இவ்வளோ புத்திசாலித்தனம் இருக்கே, ஏன் நம்ம இவங்களுக்கு இன்க்ரிமெண்ட் கொடுக்கக்கூடாது, ஏன் நம்ம இவங்களுக்கு ப்ரொமோஷன் கொடுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு அமைப்பு வரும். ஹையர் அஃபிஷியல்னால நீங்கள் கவனிக்கப்படுவீர்கள் அப்படின்றது நிதர்சன உண்மை. அதுக்கப்புறம் உங்களோட மூத்த சகோதர சகோதரிகள் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். கன்னிராசி என்பர்கள் நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா நல்ல லாபம் வரும். பொதுவாக காசு நடமாட்டம் நல்லா இருந்தாலே எங்கள் குடும்பத்தில் நிம்மதியும் சந்தோஷமும் குதூகலமும் கொசுறு மாதிரி தானாக வந்துடும். காசு இருந்தால் எல்லாமே வந்துடுறது உண்டு இல்லைங்களா? நிம்மதி மட்டும்தான் வர்றதில்லை. காசு இருந்தாலும் அந்த நிம்மதி நம்ம எப்படி பண்ணணும்? 4 பேருக்கு நல்லது செய்யறது மூலயமா நிம்மதி கிடைக்கும், இறைநிலையை அடையிறது மூலயமா நிம்மதி கிடைக்கும். இப்படி தான் நம்ம நிம்மதி, ஆத்ம திருப்தி அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அதை நம்ம ஆத்ம திருப்தியை நல்லது செஞ்சு தான் தேடிக்க முடியும். ஆனால் நம்ம வந்து காசு பணம் வந்துடுச்சுன்னா சந்தோஷம் அப்படின்றது வந்துடும் இல்லைங்களா? அப்போ இந்த நிம்மதி அப்படின்றது ரொம்ப காஸ்ட்லி, சந்தோஷம் அப்படின்றது ரொம்ப சீப்பான விஷயம். இன்றைக்கி 100 ரூபாய் என் கையில் இருந்துச்சுன்னா நான் சந்தோஷமாக இருக்க முடியும். இன்றைக்கி 1000 ரூபாய் என் கையில் இருந்துச்சுன்னா நான் சந்தோஷமாக இருக்க முடியும். இன்றைக்கி 1 கோடி ரூபாய் என் கையில் இருந்தாலும் நான் நிம்மதியாக இருக்க முடியுமா? முடியாது. ஸோ எனிவே அப்போ என்ன சொல்ல வர அப்படின்னா, கன்னிராசி என்பர்கள் லாபகுரு நிறைய லாபத்தை கொடுப்பாரு அப்படின்றத சொல்ல வர, அவ்வளோதான். ஆக உங்களுக்கு முற்பகுதி நல்லா இருக்கா, பிற்பகுதி நல்லா இருக்கா அப்படின்னா பிற்பகுதி ரொம்பவே எக்ஸலண்ட்டாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க, நல்லது நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும். இப்போ நான் சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கான பொதுவான பலன், கோச்சார பலன். பொதுவாக கோச்சார பலன் 40 to 50%, சுய ஜாதகம் 50%. இப்போ இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கோங்க, அம்மா எங்கள் ராசிக்கு நீங்கள் நல்லதாக தான் சொல்லியிருக்கீங்க, அம்மா எங்கள் ராசிக்கு ஒரு சில கெட்டது நீங்கள் சொல்லியிருக்கீங்க, ஆனால் எங்கள் சுய ஜாதக பிரகாரம் நல்லது இன்னும் சேர்த்து நடக்குமா, கெட்டது நடக்காமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? இப்படி பலவிதமான சூக்ஷமங்களை நிறைஞ்சது தான் உங்கள் ஜாதகம் அப்படின்னு சொல்லலாம். உங்கள் ஜாதகத்தை பார்த்தா அத்துணையும் தெரியும். ஆக என் ஜாதகத்தை நான் பரிசீலனை பண்ணிக்கணும் அப்படின்னா நான் பேசிகிட்டு இருக்கும்போது என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்பிளேயில் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம். தேங்க்யூ.